சென்னையை புரட்டி போட்ட மிக்ஜாம் புயல். டிசம்பர் மாதம் என்றாலே புயல் மழை ஆபத்து என்பது சென்னை வாசிகள் அறிந்த விஷயம்தான். ஆனால் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய சேதம் எதிர்பாராதது. புயல் சென்னையை நெருங்கிய போது பெய்த மழை 36 மணி நேரம் இடைவிடாமல் கொட்டியது. ஏதோ ஒரு சில இடங்கள் என்றில்லாமல் ஒட்டுமொத்த மாநகரிலும் பட்டையை கிளப்பியதால் சென்னையே ஒரு குட்டி தீவானது. அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் 44 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னை மக்கள் துன்பங்களை சந்தித்து வருகின்றனர். நேற்று காலையில் இருந்து பெய்த அதி கனமழையால் போக்குவரத்து இயக்கப்படவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் சென்ற பேருந்தின் அவல நிலையைத்தான் பார்க்க முடிந்தது. மழை வெள்ளத்தில் ஊர்ந்து செல்லும் போது பேருந்தின் பாதியளவு மழை நீரில் மூழ்கியிருக்கிறது. புயலின் எதிரொலியாக சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்தி வாங்கியது. சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார், பைக்குகள் உள்ளிட்ட வாகனங்கள் மழை வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படுகிறது. தற்போது மடிப்பாக்கத்தில் கார்கள் இழுத்து செல்லும் வீடியோவை அப்பகுதி மக்கள் பகிர்ந்து வருகின்றனர். சாலைகளில் மழை நீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல இடங்களில் வீட்டிற்குள் மழை நீர் புகுந்துள்ளது. நீரில் சிக்கியவர்களை படகில் சென்று மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் வீட்டிற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் தூங்கக்கூட முடியவில்லை. இந்த நிலையில் எவ்வளவு மழை நீர் வந்தாலும் சென்னை மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் என்று அமைச்சர் மாசு பேசியதை வீடியோவாக எடிட் செய்து நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர். இதனிடையே சென்னை விமான நிலைய விமான சேவை மீண்டும் இன்று தொடங்கியுள்ளது. நேற்று விமான நிலையம் முழுவதுமாக மூடப்பட்ட நிலையில் இன்று ஓடுபாதையில் மழை வெள்ளம் காரணமாக குறைந்த அளவு விமானங்களே இயக்கப்படுகின்றன. மேலும் மக்கள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. சென்னை மாநகர பேருந்துகள் சில பகுதிகளில் இயக்கப்பட்டாலும் ஆட்டோ, கால் டாக்ஸி சேவை சரிவர இயங்கவில்லை. ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் புறநகர் மின்சார ரயில் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் மழை நிவாரண பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலையிலேயே நேரில் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை சென்ட்ரல் அருகே அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் ஆய்வு செய்த அவர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நள்ளிரவிலும் தூங்காமல் அமைச்சர், எம்எல்ஏக்களிடம் புயல் பாதிப்பு நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்த அவர் காலையில் முதல் ஆளாக களத்திற்கு வந்து பணிகளை தொடங்கியுள்ளார். சென்னையில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள 75% மழைநீர் இன்று மாலைக்குள் வெளியேற்றப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று ஒரு நாளில் மழை பெய்துள்ளதால் பாதிக்கப்பட்ட 8 லட்சம் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும், கனமழையால் தண்ணீர் தேங்கியதால் 17 சுரங்கப்பாதையில் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் ராயபுரம் மக்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மழைநீர் தேக்கம், மின்சார தடை, பேருந்து நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு முகாம்களில் வழங்கப்பட்ட உணவுகளும் சரியில்லை என கூறி உணவை சாலையில் கொட்டியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் உணவு, மின்சாரம் இல்லாமல் கடுமையாக அவதியடைந்தனர். இந்த நிலையில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் தவித்த மக்களை விடிய விடிய படகுகள் மூலம் ராணுவ வீரர்கள் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மக்கள் அனைவரும் நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நடிகர் விஷால் தன்னுடைய வீட்டில் தண்ணீர் தேங்குவதாகவும் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில், வணக்கம், புயல் மழையால் முதலில் மின்சாரம் துண்டிக்கப்படும், பின்னர் தண்ணீர் வீட்டுக்குள் நுழைந்துவிடும் என்பது வழக்கமான விஷயம். அதே போலதான் அண்ணா நகரில் இருக்கும் என்னுடைய வீட்டில் தண்ணீர் நுழைந்து விட்டது. அண்ணா நகரிலேயே இந்த கதி என்றால் மற்ற இடங்களில் யோசித்து பாருங்கள். 2015ஆம் ஆண்டு நடக்கும் போது எல்லோரும் இறங்கி வேலை செய்தோம். முடிந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்தோம். 8 வருடம் கழித்து அதைவிட மோசமாக நடப்பது கேள்விக்குறியாக உள்ளது. மழைநீர் சேமிப்பு வடிகால் தொடர்பான சென்னை மாநகராட்சியின் திட்டம் என்ன ஆனது என்பது தெரியவில்லை. நான் ஒரு வாக்காளர் என்ற முறையில் இதனை கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தொகுதி எம்எல்ஏக்கள் தயவு செய்து வெளியில் வந்து சரி செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும்.
அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வெளியே வந்து உதவினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். என் வீட்டில் இருக்கும் சீனியர் சிட்டிசன்களான எனது அப்பா அம்மா அச்சத்தில் உள்ளனர். இப்போது எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கி இருப்பது தர்ம சங்கடமான கேவலமான விஷயமாக பார்க்கிறேன். உடனடியாக இதனை சரி செய்ய மாநகராட்சி முன் வர வேண்டும். எதற்காக வரி கட்டுகிறோம் என கேட்க வைத்து விடாதீர்கள், வந்து உதவுங்கள் என நடிகர் விஷால் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷாலுக்கு பதிலளிக்கும் விதமாக சென்னை மேயர் பிரியா பதிலடி கொடுத்துள்ளார். அதில் கனமழையால் சென்னையை நீர் சூழ்ந்துள்ள நிலையில் களத்திற்கு வந்து எம்எல்ஏக்கள் உதவ வேண்டும் என நடிகர் விஷால் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சென்னை மேயர் பிரியா எக்ஸ் தளத்தில் திரைப்பட வசனம் போல பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்க முயற்சிக்கும் விஷயம் இல்லை இந்த பேரிடர் என பதிவிட்டுள்ளார். மேலும் கடல் கொந்தளிப்பு இருப்பதால் மழை நீர் கடலில் கலக்க முடியாத சூழலில் தேங்கியுள்ளது என அவர் கூறியுள்ளார். 2015 எப்படி பாதிக்கப்பட்டோமோ அதற்கு சற்றும் குறையாத பாதிப்பு சென்னையை புரட்டி எடுத்த மிக்ஜாம் புயலால் இப்போதும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளுக்கு அரசை குறை சொல்லும் நாம் 2015 செய்த தவறுகளைத்தான் இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறோம். இயற்கை நமக்கு பாடங்களை புகட்டினாலும் நாம் தான் திருந்தாமல் இருக்கிறோம். இனியாவது சுற்றுச்சூழல் தொடர்பான குறைந்தபட்ச அக்கறையை நாம் பேண வேண்டும். சென்னையில் சேதத்தை ஏற்படுத்திய மிக்ஜாம் புயலின் கோர தாண்டவத்தின் சில வீடியோ பதிவுகள் உங்களுக்காக இங்கே. சென்னை திருவள்ளூரை தொடர்ந்து மேலும் 2 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதிக அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இன்று விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக நாளையும் 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கொட்டும் மழையில் மின்வாரிய ஊழியரின் சேவை. வரலாறு காணாத மழையால் தத்தளிக்கும் சென்னையை மீட்கும் பணியில் மாநகராட்சி மின்வாரியம் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே மரம் விழுந்து மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் அதனை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கொட்டும் மழையில் மின்கம்பத்தில் நின்றபடி ஊழியர் ஒருவர் மின் பழுதை சரி செய்யும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மிக்ஜாம் புயலால் சென்னையில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் உணவு மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சென்னை முழுவதும் பால் பெட்ரோலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு நாளை காலை 7:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகரில் இயல்பு வாழ்க்கை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வெள்ளத்தில் சிக்கி வெளியே வர முடியாதவர்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்து உணவுப் பொட்டலங்களை பெறும்படி கூறப்பட்டுள்ளது.